வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு முக்கிய வினா விடைகள் பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முகலாய பேரரசை பற்றின கொஸ்டின் வித் ஆன்சர் தான் இருக்குது. நேற்றே வந்து ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம் சரிங்களா. அதாவது இந்தியாவில் முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பாபர். முதலாம் பானிபட் போர் எந்த ஆண்டு யாராருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னா 1526 இப்ராஹிம் லோடி வர்சஸ் பாபர். இவங்க 2 பேருக்கு இடையே நடைபெறும். இதில் வந்து பாபர் வெற்றி பெறுவார். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாபர்கிட்ட வந்து பேரிங்கி படை வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1527 கன்வா போர் ராஜபுத்திர மன்னனான ராணா சங்காவுக்கும் பாபருக்கு இடையே அந்த போர் நடைபெறும். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராணா சங்கா தோற்று போயிடுவார். அதுலேயும் பாபர் வெற்றி பெறுவார். 1530 போல் பாபர் வந்து செத்துருவாங்க சரிங்களா. அவர் செத்துட்ட பிறகு அவங்களுடைய மகனான ஹுமாயூன் அப்படின்றவர் வந்து அரியணை ஏறுவார் சரிங்களா. ஹுமாயூனுக்கு வந்து 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதாவது காம்ரான், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா, அப்புறம் வந்து அஸ்காரி சரிங்களா அப்படின்ற 3 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க சரிங்களா. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார் ஹுமாயூன் வந்து, இவர் தான் வந்து மூத்த மகன். ஹுமாயூன் தான் வந்து பாபருடைய மூத்த மகன் வந்து ஹுமாயூன் சரிங்களா. ஸோ தன்னுடைய சகோதரர்கள்லாம் பாகம் வந்து கரெக்டாக பங்கிட்டு கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்தந்த இடத்த வந்து அவங்கவுங்களுக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் ஆனால் ஸோ அந்த 3 பேருக்குமே ஒரு கோபம் இருக்கும். ஏன் அப்படின்னா ஹுமாயூன் அது மாதிரி பாகப்பிரிவினை கொடுக்கும் பட்சத்தில் ஆக்ராவை மட்டும் தான் வச்சுப்பார். ரிமைனிங் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தன்னுடைய சகோதரர் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சகோதரர்கள் அனைவரும் ஹுமாயூன் மேலே வெறுப்படைவாங்க. ஏன் அப்படின்னா ஆக்ராவை மட்டும் அவன் வச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் இருக்கும் சரிங்களா. பட் இருந்தாலும் ஷர்ஷா அப்படின்றவர் என்ன பண்ணுவார், ஹுமாயூன் மேலே போர் தொடுத்து வந்து, அதாவது 1539ஆம் ஆண்டு சரிங்களா சவுசா அப்படின்ற இடத்துல வந்து போர் எடுத்துகிட்டு வந்து ஹுமாயூன் வர்சஸ் ஷர்ஷா சூரி 2 பேருக்கு இடையே போர் நடைபெறும். இதில் வந்து ஹுமாயூன் படுதோல்வி அடைவாங்க சரிங்களா. ஸோ அங்கிருந்து இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஷர்ஷாவின் உண்மையான பெயர் என்ன அப்படின்னா பரிப் சரிங்களா. ஷர்ஷாவின் உண்மையான பெயர் வந்து பரிப். இதே மாதிரி பாபர்னுடைய முழு பெயர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா ஜாகுருதீன் முகமது பாபர். அது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, யாரால் நிறுவப்பட்ட பேரரசு சூர் வம்சம் என அழைக்கப்பட்டது அப்படின்னா ஷர்ஷா. யாரால் நிறுவப்பட்ட பேரரசு சூர் வம்சம் என அழைக்கப்பட்டது அப்படின்னா ஷர்ஷா. 3வது கொஸ்டின், கிபி 1539ஆம் ஆண்டு டேஸ் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் ஷர்ஷா ஹுமாயூனை தோற்கடித்தார் அப்படின்றாங்க. சவுசா அப்படின்ற ஒரு இடத்துல சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள் 4வது, அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஷர்ஷா. அக்பரின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷர்ஷா. 5வது கொஸ்டின், ஷர்ஷாவின் சில சீர்திருத்தத்தை பின்பற்றிய அரசர் யார் அப்படின்னா அக்பர். ஷர்ஷாவினுடைய நில சீர்திருத்த ஷர்ஷாவின் நில சீர்திருத்தத்தை பின்பற்றிய அரசர் யார் அப்படின்னு கேட்டோம்னா அக்பர். அதனால தான் வந்து அக்பரின் முன்னோடி வந்து ஷர்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு, தனது 13 வயதில் பேரரசராக முடிசூடப்பட்டவர் யார் அப்படின்னா அக்பர். தனது 13ஆம் வயதில் மன்னராக முடிசூடப்பட்டவர் யார் அப்படின்னா அக்பர் தான் சரிங்களா. அக்பர் முஸ்லிம்கள் அல்லாதவர்களிடம் நல் ஆதரவை பெற ஒற்றுமையை வளர்க்க டேஸ் மற்றும் டேஸ் வரியினை ரத்து செய்தார் அப்படின்றாங்க. ஜெசியா மற்றும் புனித பயணி வரி வந்து ரத்து செய்வார் சரிங்களா. யார் அக்பர். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் காலத்திலிருந்தே வந்துட்டுருக்கும் இந்த ஜெசியா வரியெல்லாம் சரிங்களா. யாரெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ சரிங்களா. ஸோ அந்த காலத்தை, அதாவது இந்த அக்பர் காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் அப்படின்ற ஒரு மதமே கிடையாது நம்ம இந்தியாவில் சரிங்களா. எப்போ வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்து கிறிஸ்டின்ஸ் அந்த மதம் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்துக்கள், பௌத்தர்கள், சமணர்கள், சீக்கியர்கள் சரிங்களா. ஸோ இவங்கள தான் அப்போ இருந்திருப்பாங்க சரிங்களா. இவங்க மேலே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெசியா வரியும், ஜெசியா அப்படின்றது வந்து ஸோ தலைவரி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ யாரெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வரி கட்டணும். அதோடு மட்டும் இல்லாமல் புனித பயண வரி சரிங்களா. புனித பயணம் அதாவது நான் இப்பயும் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இந்துக்கள் வந்து ராமேஸ்வரம், காசி ராமேஸ்வரம் போகிறதும், முஸ்லீம்கள் வந்து மெக்கா போகிறதும் சரிங்களா. ஸோ இது மாதிரிலாம் வந்து அந்தந்த சமயத்தினர் வந்து அந்தந்த ஒரு புனித கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது மாதிரி போகிறதுக்குண்டான வரி கட்டணும் அப்படின்றது ஒரு மெத்தட் இருந்திருக்கும் சரிங்களா. அதையும் வந்து அக்பர் வந்து
ரிஜெக்ட் பண்ணுவார், தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணுவார். ஆனால் இந்த ஜெசியா வரியும் இந்த புனித பயணி வரியும் அவுரங்கசீப் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து வைப்பார். சரிங்களா? ஓகே. அதாவது அக்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா மதமும் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், மதம் இருக்கணும், பட் ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார். சரிங்களா? அப்போ தான் வந்து அவங்க மூலியமாக நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்களா? அதனால தான் அதன் மூலிமா என்ன ஆகும், அதாவது வெறுப்பு வராது அப்படின்ட்டுலாம் வந்து அக்பருடைய ஒரு நல்ல வந்து ஒரு திட்டம் அது. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். 8வது. அயனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அபுல் பாசல். அயனி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மிக்க நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அபுல் பாசல். நெக்ஸ்ட் பாருங்கள். துசிக் இ ஜஹாங்கிரி என்ற பெயரில் தமது சுயசரிதியை எழுதியுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஜஹாங்கீர். துசிக்கி ஜஹாங்கிரி என்ற பெயரில் தனது சுயசரிதியை எழுதியுள்ளவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஜஹாங்கீர். இதே மாதிரி துசிக்கி பாபரி அப்படின்னு சொல்லிட்டு பாபர் வந்து தன்னுடைய துருக்கி மொழியில் அவருடைய சுயசரிதை எழுதியிருப்பாங்க. அது ஏன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பாருங்கள். ஜஹாங்கீர் ஆட்சியின் போது இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆங்கில வணிக குழு சார்பாக டேஸ் மற்றும் டேஸ் ஆகியோர் முகலாய அரசவைக்கு வருகை புரிந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லியம் ஆக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ அப்படின்ற இவங்க 2 பேர் தான். ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகுது, இங்கிலீஷ்காரங்க வந்து வணிக தளத்தை அமைக்க போகிறோம், எங்கள் சூரத்தில் அமைக்க போகிறோம் அப்படின்னு அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க. யார் யார்? வில்லியம் ஆக்கின்ஸும் சர் தாமஸ் ரோ, அவங்க 2 பேரும். பட் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் வந்து ஒப்புதல் கொடுக்க மாட்டார். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆங்கிலேயர்கள், ஆனால் இவங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க யார்? போர்ச்சுகீசியர்கள். ஸோ அவங்க தான் வந்து எப்படி சொல்கிறது, நல்லா தலைமை சிறப்புற்று விளங்கி இருந்தனால ஜஹாங்கீர் வந்து போர்ச்சுகீசியர்கள் தான் வந்து பெருசாக நம்பிக்கின்னு இருப்பார். சரிங்களா? ஸோ இதற்கிடையில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வரும். இதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறுவாங்க. அப்போ தான் என்ன பண்ணுவார் ஜஹாங்கீர், இல்லை நம்ம நினச்சது தப்பு, போர்ச்சுகீசியரை விட ஆங்கிலேயர்களே சிறந்து விழுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டைம் திரும்ப வந்து கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஜஹாங்கீர் வந்து ஸோ கொடுத்துருவார். என்னன்னு சொல்லுவார், சூரத்தில் நீங்கள் வந்து வணிகத்தால் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதலும் கொடுப்பார். யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான் தருவார். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். அக்பரின் மறைவை தொடர்ந்து, சரிங்களா, அக்பரின் மறைவை தொடர்ந்து கிபி 1505ஆம் ஆண்டு அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். சரிங்களா? அக்பரினுடைய மறைவை தொடர்ந்து கிபி 1505ஆம் ஆண்டு அரியணை ஏறியவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாபர், ஹுமாயூன், சரிங்களா, பாபர், ஹுமாயூன், அவங்களுக்கு அடுத்தது வந்து அக்பர், அக்பருக்கு அடுத்தது ஜஹாங்கீர், சரிங்களா, ஜஹாங்கீருக்கு அடுத்தது ஷாஜகான், ஷாஜகான் அடுத்தது தான் அவுரங்கசீப். ஸோ அதாவது முகலாய பேரரசின் மா மன்னர் அப்படின்னு, அதாவது கடைசி மா மன்னர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அவுரங்கசீப் தான் வந்து கடைசி மா மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் அவுரங்கசீப்புக்கு பிறகும் கூட அந்த முகலாய பேரரசில் இருப்பாங்க, யார் அரசர்கள் இருப்பாங்க. பட் ஆனால் மாமன்னர்கள் அப்படின்னா அவுரங்கசீப்பாட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2ஆம் அக்பர் இவங்கெல்லாம் கூட வருவாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ கடைசியாக வந்து 1857 பெரும் புரட்சி நடக்கும்போது 2ஆம் பாதுஷாவை என்ன பண்ணுவாங்க, டெல்லியில் வந்து அரசராக வந்து முடிசூட்ட வைப்பாங்க இந்துக்கள் எல்லாரும் சேர்ந்து. சரிங்களா? இந்துக்கள்னு பொதுவாக இந்தியர்கள் எல்லாரும் சேர்ந்து. சரிங்களா? ஸோ அவர் தான் வந்து கடைசி முகலாய பேரரசர் வந்து அவர் தான். சரிங்களா? அதையும் தெரிஞ்சு வச்சுங்க. 2ஆம் பகதூர் ஷா தான் வந்து இந்தியாவின் கடைசி முகலாய பேரரசர். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போம். நீதி சங்கிலி மணி என்ற ஒரு புதிய நீதி வழங்கும் முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா ஜஹாங்கீர். சரிங்களா? ஜஹாங்கீர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க நீதி சங்கிலி அப்படின்ற அந்த நீதி சங்கிலி முறையை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 14வது பாருங்கள். நூர் மஹால், அதாவது நூர் மஹால் அப்படின்னா அரண்மனையின் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஒளி அப்படின்னா நூறா, மஹால் அப்படின்னா அரண்மனையா, அதான் வந்து அரண்மனையின் ஒளி என்ற சிறப்பு பெயரை பெற்றவர் வந்து மெஹ்ரநிஷா என்று அழைக்கக்கூடிய நூர் ஜஹான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். கிபி 1611 முதல் கிபி 1626 வரையிலான காலத்தில் முகலாய வரலாற்றின் டேஸ் காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நூர்ஜஹானின் காலம். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 வருஷம். சரிங்களா?
அதாவது 11லிருந்து 26 எங்கே இப்போ 25 வருஷம் ஒரு 15 வருஷம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இவருடைய நூர்ஜஹானுடைய காலம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அதாவது உண்மையான ஆட்சி அதிகாரம் எல்லாமே நூர்ஜஹான் கிட்ட தான் இருக்கும். சும்மா வந்து எப்படி சொல்கிறது, மேலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. சரிங்களா? அதாவது நம்ம கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்களா, எங்கே ஓட்டு போகிறதில்ல உள்ளாட்சி தேர்தல் வந்து பெண்கள் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து தலைவராக வந்து நியமனம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சும்மா பேச்சுக்கு வந்து அப்போ நிற்கும்போது பெண்கள் பேர் பயன்படுத்துவாங்க. ஆனால் வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த பெருதானம் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் பார்ப்பாங்க, அந்த தீர்ப்பு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து ஹஸ்பண்டு போவார். சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் இங்கேயும் கூட. சரிங்களா? ஒய்ஃபு தான் வந்து முழு ஆட்சி அதிகாரமும் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து தான் பார்த்தீங்கன்னா ஸோ அவருடைய பெருதானந்தா அவர் தான் வந்து முழு இதுவும் பார்ப்பார். சரிங்களா? இந்த தீர்ப்பு நாட்டு நடப்பு இதெல்லாம் வந்து முழு பொறுப்பும் அதாவது நூர்ஜஹான் கிட்ட இருக்கும். சரிங்களா? ஸோ பெயர் அளவில் வந்து ஜஹாங்கீர் தான் வந்து ஆட்சி செஞ்சுன்னு இருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஷாஜகான் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகின் அரசன் என்பது பொருள். சரிங்களா? ஷாஜகான் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா குர்ரம். சரிங்களா? ஷாஜகானுடைய இயற்பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னாவே குர்ரம் தான். சரிங்களா? அதாவது ஷாஜகான் தான் உலகின் அரசன். இந்த கொஸ்டின் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, உலகின் அரசன்னா ஷாஜகான். சரிங்களா? நெக்ஸ்ட், கட்டடக்கலையின் இளவரசர் என்றும் பொறியாளர் பேரரசர் என்றும் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஷாஜகான். ஷாஜகான் கிபி 1529ஆம் ஆண்டு எங்கு பிறந்தார் அப்படின்னா லாகூரில் பிறந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஷாஜகான் கிபி 1529ஆம் ஆண்டு எங்கு பிறந்தார் அப்படின்னா லாகூர். நெக்ஸ்ட் 18வது பாருங்கள். யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஷாஜகான். சரிங்களா? யாருடைய ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டோன்னா ஷாஜகான். நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின், அது 18வது கொஸ்டின். 19வது பாருங்கள். ஷாஜஹானாபாத் என்ற புதிய அழகிய தலைநகரை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஷாஜகான். 20வது, ஷாஜகான் புகழ்மிக்க பெருமை வாய்ந்த டேஸ் மசூதியை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார் அப்படின்னா ஜிம்மா மசூதி. சரிங்களா? ஜிம்மா மசூதி வந்து இவர் தான் கட்டியிருப்பார். சரிங்களா? ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நாளைக்கு பார்ப்போம். இது வரைக்கும் 20 கொஸ்டின் ஆச்சு. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். சரிங்களா? எக்ஸ்ட்ரா தகவலெல்லாம் நானும் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.